மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை கூட. எனவே இந்த நாளில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அன்னையுடைய தேர்பலி நாம் இப்போது கலந்து கொள்வோம். ஆரோக்கியனுடைய பாடல்களையும் ஆரோக்கியனுடைய புகழ் பாக்களை பாடி நாம் பவனியை எல்லாரும் போகலாம். எல்லாரும் தயவு செய்து தேரை நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்கள் வந்திருப்பார்கள். பவனியில் ஆரோக்கியனுடைய பிரார்த்தனை பாடல்களை நாம் இப்போது பாடுவோம். முதல்ல ஒரு பாட்டு பாடுங்க. சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே குணமானி அழகே அழகோவியமே அன்னை மரியே உயிரோவியமே உள்ளம் கவர்ந்தவளே கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவரே கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவரே கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவரே கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவரே அம்மாடி தேவிலே பவனி வரும் போதிலே பொய்யார வாகனம் ஊர்வலமும் போகிறது யாரும் இல்லாயே தாயே உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இணைக்குதே. தந்தை அவர்கள் இப்போது தேரை மந்திரிப்பார்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. தூய ஆவியின் பெயராலே எல்லாம் உள்ள விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வரும்போது உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு உம்முடைய தாய் அன்னை மரியாவின் பிறந்த நாளை நினைவு கூறி கொண்டாடுகின்றோம். எங்கள் அனைவரையும் அழைத்ததற்காய் நன்றி கூறுகின்றோம். அன்பு தேவனே, இன்றைய நாளின் நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதித்து உம்மை நோக்கி மன்றாடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரை, உமது அன்னை திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதித்துள்ளோம். இது பவனி வரும் இடமெல்லாம் உமது வல்லமையின் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே வாழ்க. எங்கள் தாயே வாழ்க, எங்கள் தாயே வாழ்க, எங்கள் ஆரோக்கிய அன்னையே வாழ்க, எங்கள் ஆரோக்கிய அன்னையே வாழ்க, எங்கள் அம்மாவே வாழ்க, எங்கள் அம்மாவே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. இப்போது நாம் பவனியில் கலந்து கொள்வோம். ஆரோக்கியனுடைய
பிரார்த்தனையானது நாம் ஜெபிப்போம். இப்போது பாடல், தொடர்ந்து ஒரு பாடல் பாடி வரிசையாக பவனியிலே கலந்து கொள்வோம். மெதுவாக போவோம். அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லையே, அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லையே, அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. அந்தலோகம் வந்திலா, தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா, என்னை தேடி அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லையே, அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும், புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறைவனுடைய புனித மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுள் உத்தம புனித கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கிறிஸ்துவனுடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தேவ வரப்பிரசாதத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பழுதற்ற கன்னிகையாய் இருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கன்னி தூய்மை கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மகா அன்புக்கு பாத்திரமாய் இருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஆச்சரியத்திற்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நல்ல ஆலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், சிருஷ்டிகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இரட்சகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மகா புத்தியுடையதான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மகா வணக்கத்திற்குரிய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முழுமதி
செல்வம் காணாவூர் புதுமை அது காரணமே அம்மா கையேந்தி வந்தோம் என் குறை கேளும் அம்மா காணாத இயேசுவை தேடி அழைத்தாயே அம்மா தேடி வரும் எவையும் அம்மையே கண் பாரும் விண்ணில் வாழும் முன்னிலே அன்பு கொள்ள மெல்ல மெல்ல சொர்க்க வாசல் திறக்குதே தயையுள்ள கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்தின் இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த பக்தியுடையதான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளை கொண்ட ரோஜா மலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவுடைய உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமாயிருக்கிற உப்பரிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சொர்ணமயமாயிருக்கிற ஆலயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்கு தத்தத்தின் பெட்டியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தினுடைய வாசலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற் காலத்தின் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகு செல்லும் இந்த ஜெப பாட்டு அனைவரி உள்ளம் தட்டும் அஞ்சாட்டு விண்ணுலகு செல்லும் இந்த ஜெப பாட்டு அனைவரி உள்ளம் தட்டும் அஞ்சாட்டு ஜெபமாலை சொல்லுவோம் அருள்மாலை சூடுவோம் ஜெபமாலை சொல்லுவோம் அருள்மாலை சூடுவோம் விண்ணிலிருந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு அனைவரி உள்ளம் தட்டும் அஞ்சாட்டு பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களுடைய சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்மனசுகளுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சிகளுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துதியர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் என்று உற்பவித்த ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்துக்கு ஆரோபணமான ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்செபமாலையின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி தூய்மை கெடாத மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மக அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரட்சகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிருஷ்டிகருடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இறைவனுடைய புனித மாதாவே இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு பாராமுகமாயிராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்ச உடையுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே சகல ஆபத்துகளினின்று எங்களை தற்காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டாடும். வெளியில் இருக்கலாம் உள்ள வந்துடுங்க. வெளியில் இருக்கிற ஆண்கள் தயவுசெய்து வெளியில் நிறைய உள்ள இடம் இருக்குது. தயவுசெய்து வெளியில் அமர்ந்து கொண்டு இருப்ப அனைவருக்குமான அழைப்பு உள்ள வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது முன்னுரை, அதை தொடர்ந்து வருகை பாடு. முன்னுரை வாங்க, முன்னாடி வாங்க. ஏன் நிற்கிறீங்க? ஃப்ரண்ட்ல வாங்க. இன்று திரு அவையானது உலக மீட்பரின் தாய் கதிரவனை ஆடையாக அணிந்தவள் 12 யூத குலமான 12 விண்மீன்களை தன் தலை மீது கிரீடமாக சூட்டியவர், நிலவை தனது காலடியில் வைத்தவள், தூய ஆவியால் கருவுற்று பாவக்கரை சிறிதும் இல்லாமல்
மாசு மறுவற்ற இயேசு பாலனை பெற்றெடுத்த அன்னை மரியாளின் பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது. வருகிறது புனித அகுஸ்தினார் ஏவாளின் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க புனித மரியாள் நமக்கு கிடைத்துள்ளார் என்று நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த பெருவிழா வந்துவிட்டது. மண்ணில் தோன்றிய விண்மலர் லீலி மலர் முதல் பெற்றோரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட தூசு படிந்த மனித இயல்பு மாற்றமடைந்து மேன்மை பெற்றுவிட்டதை நினைத்து அக்களிப்போம், ஆனந்தம் கொள்வோம் என்று கூறுகிறார். உலகெங்கும் உள்ள மக்கள் அனைவரும் திரு அவையின் தாயாம் கன்னி மரியாள் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் அகில உலக திரு அவையின் தூணாக இருந்து தனது ஜெபத்தாலும் பரிந்துரையாலும் நம்மை வழிநடத்தி வருகின்றவர் நம் அன்னை. அன்னை நமக்கு செய்து வரும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் என்று தனது உறவுக்கார பெண் எலிசபெத்துக்கு தேடி சென்று உதவி செய்தார். கானாவூர் திருமணத்தில் தனது மகனை உதவி செய்ய சொல்கிறார். இது போன்ற இரக்க குணம் கொண்ட அன்னையை நாம் விழா எடுத்து சிறப்பிப்பதில் பெருமை கொள்ள வேண்டும். நாமும் உதவி செய்யும் குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். கபிரியல் தூதரின் வழியாக கடவுள் தந்த மீட்பு திட்டத்திற்கு பணிந்து நடந்ததால் நாமும் இன்று மீட்கப்பட்டுள்ளோம். நம்மிடம் இத்தகைய பணிவு இருக்கிறதா என்று சற்று சிந்திப்போம். அன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாடும் நாம் ஒவ்வொருவரும் அன்னையின் நல் மதிப்பீடுகளான பொறுமை, உண்மை, தாழ்ச்சி, பணிவு, இரக்கம் போன்ற நற்குணங்கள் நம்மிடத்தில் வளர வேண்டும் என்று பக்தியுடன் இத்திருப்பலியில் கலந்து கொள்வோம். தேவனே அன்பு கொண்டு உம்மை அன்பு செய்ய இன்று ஆலயம் வருகிறோம். இறைவனே இரக்கம் நிறைந்த உந்தன் இரக்கம் வேண்டி இன்று உம்மிலே இணைகிறோம். உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை வாழ்த்துவோம், உம்மை வணங்குவோம். உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை வாழ்த்துவோம், உம்மை வணங்குவோம். தேவனே அன்பு கொண்டு உம்மை அன்பு செய்ய இன்று ஆலயம் வருகிறோம். இறைவனே இரக்கம் நிறைந்த உந்தன் இரக்கம் வேண்டி இன்று உம்மிலே இணைகிறோம். தந்தையுமாய் அன்பை பொழிந்து எம்மை நிதமும் காத்து வரும் மேயனே, எல்லா வேளையிலும் அருகில் இருந்து எம்மை அரவணைக்கும் நல்ல தெய்வமே. தாயும் தந்தையுமாய் அன்பை பொழிந்து எம்மை நிதமும் காத்து வரும் மேயனே, எல்லா வேளையிலும் அருகில் இருந்து எம்மை அரவணைக்கும் நல்ல தெய்வமே. வாழ்க்கை பயணத்தில் வழி நடத்தி பாதை முழுதும் வரும் துணைவனே. வாழ்க்கை பயணத்தில் வழி நடத்தி பாதை முழுதும் வரும் துணைவனே. உறவு நிலைத்திட மாந்தர் உயர்ந்திட அருளை பொழியும் இந்த தலைவனே. உறவு நிலைத்திட மாந்தர் உயர்ந்திட அருளை பொழியும் இந்த தலைவனே. தேவனே அன்பு கொண்டு உம்மை அன்பு செய்ய இன்று ஆலயம் வருகிறோம். இறைவனே இரக்கம் நிறைந்த உந்தன் இரக்கம் வேண்டி இன்று உம்மிலே இணைகிறோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே
நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது மிக சிறப்பாக நாம் அன்னை மரியாளின் வழியாக, பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளையும் ஒப்புக்கொடு செய்வோம். சிறப்பாக மரிய பிரீதா தன்னுடைய 21வது பிறந்த நாளை கொண்டாடி இறைவனுக்கு நன்றி திருப்பலியாகவும், நெல்வினா மேரி, ரேஷ்மி மேரி தாங்கள் முதல் நற்கருணை பெற்றதற்கு நன்றியாகவும் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்றார்கள். மேலுமாக நாளைய தினத்தை பிறந்த நாளை கொண்டாடுகின்ற கிளாடிஸ் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். இவர்களோடு இணைந்து மேலுமாய் உத்திரியநாதன் தோமாஸ் அவருடைய ஆண்மையிலை பாட்டுக்காகவும் திருப்பலியை ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். இஸ்ரவேலுக்கு பிரியமானவர்களே, உங்களை அநேக நினைக்கலாம். இப்படியான நான் நினைச்சேன், இப்போ சொல்லிட்டு வந்தேன் ஒரு ஃபாதர்கிட்ட, இப்போ நைட்டு எங்கள் பங்கில் பூசை வேளாங்கண்ணியில் கூட இப்படியாக ஒரு இரவு திருப்பலி வைத்திருப்பாங்களா எனக்கு தெரியாது. இது ஒரு ஏன் இப்படி ஒரு திருப்பலி அப்படின்னு நீங்கள் கூட யோசிக்கலாம். என்னுடைய சிந்தனை இப்படிதான் ஓடுகிறது. அந்த அனுபவம் எனக்கு இல்லை, உங்கள் அநேகருக்கு இருக்கிறது. திருமணமாகி தாய்மை பேர் அடைந்து உங்களுடைய மனைவிமார்களை ஆண்களுக்கு நீ மருத்துவமனையை சேர்த்து விடுகிறீர்கள். பேறுகால வேதனை. அங்கே இருக்கிற வயிற்றிலே கருவில் இருக்கிற குழந்தையை, முதல் குழந்தை வச்சுக்கலாம், முதல் குழந்தை, அந்த குழந்தையினுடைய பிறப்பு, இந்த தாயிகள்மார்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? எவ்வளவு சந்தோஷம்! அந்த குழந்தையினுடைய சத்தம் இங்க இருக்கிற தந்தைமார்களுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்வு. அப்போ ஒரு முதல் குழந்தையினுடைய பிறப்பு, அது 12 மணி ஆனாலும் சரி, எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி, அந்த கணவன் அந்த மருத்துவமனையில் இருக்கிறார், உறவினர்கள் குடும்பம் நிற்கிறான். எப்போ குழந்தை பிறக்கும். நான் அன்னை மரியாளுடைய பிறப்பு புத்தகம் வாசித்து கொண்டிருந்தேன். இது மனு குலத்தின் பிறப்பு. இந்த விழாவை மனு குலமே இன்று உலகம், நாளைய தினத்தை பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கோலாகலமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரார்த்தனையில் ஒரு வார்த்தை, இந்த உலகம் உருவாக முன்னரே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஆரோக்கிய மாதாவை நான் அதிகமாக யோசிப்பேன். உலகம் உருவாக முன்னரே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஆரோக்கிய மாதா. அப்போ வரண அன்னை மரியாளுடைய பிறப்பு எப்படி சிறப்பாகிறது என்றால், கடவுள் இவரை முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த அன்னையுடைய பிறப்பு விழாவை இன்று நாமும் கூட கொண்டாடி மகள குழுமி வந்திருக்கிறோம். அன்னை பற்றி நான் சொல்லணும், நம்ம பங்கே அன்னையோடு இணைந்து பயணிக்கிற அற்புதமான ஒரு குடும்பம். ஆகவே இந்த நாளிலே அன்னையிலிருந்து பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்காக கண்களை மூடி நம்ம நன்றி சொல்லலாம். பல புனிதர்கள் சொல்றாங்க, மாதாவிடம் நாம் கேட்கிற எதுவுமே நமக்கு மறுக்கப்படுவதில்லை. அகுஸ்தீனார் சொல்றார், இன்று மாபெரும் மகிழ்வின் விழா. இந்த மனுகுலத்தை மீட்பதற்காக இந்த உலகிலே மனுவெடுத்த ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த அன்னை மரியாள் விண்மலர் உதித்த நாள் அப்படி என்று அந்த அகுஸ்தீனார் என்ற புனித அன்னை மரியாளை அப்படி உயரமாய் புகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட அன்னையுடைய பிறப்பு விழாவில் இங்கே வழக்கமாக பிறப்பு விழா அப்படின்னா நமக்கு தெரியும், குழந்தைகளின் முதல் பிறந்த நாள் விழா எவ்வளோ மகிழ்வோடு கொண்டாடுவோம். 25, 50 எல்லாம். அப்போ நம்ம கிஃப்ட்லாம் கொடுப்போம்ல. இன்னைக்கு அன்னை மரியாள் நாம என்ன கிஃப்ட் தர முக்கியம் இல்லை, ஆனால் அவள் நமக்கு நிறைய கிஃப்ட்ஸ் அள்ளிக்க முடியாத, அள்ளி செல்லக்கூடிய முடியாத அளவுக்கு நமக்கு நிறைய அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நன்றி உள்ளத்தோடு நாம் இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கேற்போம். அன்னையுடைய அருள் துணை எப்போதும் நமக்கு துணையாகும் சொல்றாங்க. இன்னைக்கு தாய் அன்னை மரியாளை மட்டும் நீங்க பிடிச்சிங்க, உங்க வாழ்வில் எவ்வளோ பெரிய காரியங்கள் முடியாது, நடக்காது, அத்துணையும் நடத்தி காட்டக்கூடிய வலிமை படைத்தவள். எனவே நாளிலே நம்மை, நம் குடும்பங்களையும் பங்கையும் அன்னை மரியாளுடைய பேர் தாங்கி இருக்க மரியா அப்படி என்று அத்தனை பேர், ஆரோக்கிய மாதா பேர் தாங்கி இருக்க அனைவரையும்
நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பாபா சில நேரங்களில் மாதா நமக்கு மட்டுமா? மதங்களை கடந்தவள். இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் நடைபயணம் போறாங்க பாதையை, லட்சக்கணக்கான மக்கள், எந்த மதனே தெரியாது. மதங்களை கடந்தவளுக்கெல்லாம் ஒரு மனுஷியாக தாயாக இருந்து தாய் உள்ளத்தோடு உதவுகிறவள். எனவே அந்த தாய் உள்ளத்தோடு இருக்கிற தாய்க்கு விழா எடுக்கிற வேளையில நம்மையும் நம் யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நிச்சயமா நான் சொல்வேன், அன்னை மரியாள் நம்மை வெறுமையாக அனுப்ப மாட்டாள். அவளுடைய கரங்களை பற்றி கொள்ளுங்க. அந்த தாய் நம்முடன் இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம் யாவரையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபித்து பணியை ஒப்பு கொடுப்போம். சில பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் அன்னை மரியாதை கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் ஜெபமாலை பக்தியும் வெறும் சடங்காச்சாரமாக வெறும் கடமைக்காக செய்திருப்போம். பல சாக்குப்போக்குகளை சொல்லி அன்னை கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்க மறந்த நேரங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான தூய மரியாதையும் வானதூத புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்ம எதிராக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். கரங்களை தட்டி மகிழ்ச்சியாக உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகிறோம்.
ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. அன்னை மரியாளுடைய பிறப்பு விழா 8ஆம் தேதி. இந்த நாளை பெண் குழந்தைகளின் தினமாக கொண்டாட தமிழக ஆயர் பேரவை நமக்கு அழைப்பு விடுகிறது. எப்பவுமே இந்த நாளில் எப்படியாக யோசிப்பது உண்டு. கண்களை மூடிக்கலாம். நிறைய பேர் நம்முடைய தாய்மை பேர் அடைந்திருக்கிற பிள்ளைகள் திருமணமாகி தாய்மை பேர் அடைந்து குழந்தைகளை நம்முடைய கருவிலே சுமந்து கொண்டு இருக்க அத்தனை பிள்ளைகளுக்காக, தாய்மார்களுக்காக ஜெபிப்போம். இந்த பிள்ளைகள் நல்ல முறையிலே பெற்றெடுக்க வேண்டும். இரண்டாவது, திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட நம்ம ஜெபிக்கிறோம். இவ்வளோ நிறைய பேர் ஜெபவதி கேட்டிருப்பாங்க, ஃபாதர் எங்களுக்காக வேண்டிக்க. அப்படியான தம்பதிகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இன்னும் சில குழந்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகள் பலவிதமான உடல்நல குறைவுகளாக, குறிப்பாக இந்த கேன்சர்ஸ்லாம் போனீங்கன்னா நிறைய குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள்லாம் நிறைய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள், பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்டுகிற இந்த பிஞ்சு உள்ளங்களுக்காக நாம் இந்த நாளில் ஜெபிப்போம். அவ்வாறு இந்த பெண் குழந்தைகளை நம்ம அருமையான விதத்தில் பெற்றெடுத்து அதை ஒதுக்கக்கூடியவர்கள் அல்ல, மாறாக அவர்களும் பிள்ளைகள் என்ற உணர்வோடு அந்த பிள்ளை கொடுக்க வேண்டிய அத்தனை விதமான மரியாதையும் முக்கியத்துவத்தையும் தர வேண்டும் என்று நாம் ஜெபித்து பலியை கொடுப்போம். ஆண்டவரே, புனித கன்னி மரியாள் தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாக இருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் அடியார்களாகி எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை எல்லாம் நீந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருவீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோ. இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேலை ஆளப்போகின்ற இறைவன் அன்னை கன்னி மரியாளிடமிருந்தே தோன்றுவார் என்று முன்னுரைக்கின்றது. அவரது வருகைக்கு பின் மக்கள் குலம் முழுவதும் மீட்பு பெறும் என்பதையும், உலகம் அனைத்திற்கும் அவரே அரசராய் விளங்குவார் என்பதையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இவ்வாசகத்திற்கு நாம் கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2-5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை உலபெருமை கொள்கிறதே, ஏனெனில் அவர் வல்லவராம், பெரும் இரக்கம் உடையவராம். சிறியோர் பசிதோர் ஒன்றாய் சேர அவரே நமக்காய்
தூயவர் மண்ணில் தோன்றி வந்தாரே. போற்றிய தினம் ஆண்டவரை உள்ள பெருமை கொள்கிறதே. ஏனெனில் அவர் வல்லவராம், பெரும் இரக்கம் உடையவராம். கொண்ட வலியோரை அவர் அரியணையில் இறக்கிவிட்டார். தாழ்ந்து கிடக்கும் அனைவரையும் அவர் அரியணை மேல் ஏற்றிவிட்டார். மீட்பராம் கடவுளை என் மனம் துதிக்குதே. அந்த தூய தேவன் அதிசயம் செய்கின்றார். போற்றிய தினம் ஆண்டவரை உள்ள பெருமை கொள்கிறதே. ஏனெனில் அவர் வல்லவராம், பெரும் இரக்கம் உடையவராம். சீரை வாழ்வில் அவர் வந்தார், பல அற்புதங்கள் செய்துள்ளார். தூயர் என்பது அவர் பெயராமே, ஆழ்வின் ஒளியை வழங்குகிறார். நன்றியான் கருணையில் இணைக்குதே என் மனம். இந்த ஏழை மனதை ஆண்டவர் தொடுகின்றார். போற்றிய தினம் ஆண்டவரை உள்ள பெருமை கொள்கிறதே. ஏனெனில் அவர் வல்லவராம், பெரும் இரக்கம் உடையவராம். சிறியோர் பசித்தோர் ஒன்றாய் சேர அவரே நமக்காய் ஒளியை கொடுப்பார். நம் தூய மண்ணில் தோன்றி வந்தாரே. போற்றிய தினம் ஆண்டவரை உள்ள பெருமை கொள்கிறதே. ஏனெனில் அவர் வல்லவராம், பெரும் இரக்கம் உடையவராம். இரண்டாம் வாசகத்தில் கடவுள் தாம் அவரது திட்டத்திற்காக தேர்ந்து கொண்டவர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் வழங்குகின்றார். எனவே அவரது சாயலாக இருக்கவும் அவருக்கு ஏற்புடையவர்களாக வாழவும் அழைப்பு விடுக்கும் இந்த வாசகத்திற்கு முழு மனதுடன் செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனம் 28 முதல் 30 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றீர். வாழ்க மாமரியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறைவசனங்கள் 18 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இஸ்ரவேலுக்கு பிரியமானவர்களே, அன்னுடைய பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1981 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி. மே மாதம் 13 என்ன விழா கொண்டாடுறோம்? மரியாவின் சேனை யார் சொன்னா? கை தட்டுங்க உங்களுக்கு ஜோரா. மரியாவின் சேனை அப்படியே இப்படி எல்லாம் துப்பாக்கியில் வந்து தோட்டா வர மாதிரி அப்படியே வச்சுக்கணும். மாதாவுடைய விழாக்கள்லாம் நீங்கள் வச்சுக்கணும். அப்படியே எல்லாம் மயக்கத்தில் இருக்கீங்களா? இப்போ வைக்கிறேன் பாரு. அன்று மாலை ஒரு 5 மணி இருக்கும். நம்முடைய புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால், அப்போ அவர் திருத்தந்தையாக இருக்கிறார். நீங்கள் ரோமாபுரி போனீங்கன்னா, நான் இன்னும் போல, சென்ட் பீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் அவருடைய இடம். அங்கே தான் அவர் என்ன பண்ணுவார், மக்களை சந்திக்க ஒரு வண்டியில் வருவார். நிறைய பேர் பார்ப்பீங்க, அப்படியே நிறைய பேர் இருப்பாங்க. 512 மரியா மென்ட்டார். அந்த வண்டியில் உட்காந்து அப்படியே எல்லாம் பிளஸ் பண்ணிட்டு நிறைய நாடுகளிலிருந்து பாத்திமானின் விழா. ஆகவே நிறைய பேர் கையில் ஜோமாலை ஏந்தி கொண்டு, குழந்தைகளை ஏந்தி கொண்டு, இந்த பொருட்கள்லாம் புனித பொருட்கள் அவர் வந்து பிளஸ் பண்ணும் அப்படின்னு அப்படியே வந்து கொண்டே இருக்கிறார். பல கரங்கள் நான் சொன்னதை வைத்து கொண்டிருந்தார். ஜோமாலை வச்சுருந்தான், குழந்தை வச்சுதான். ஒரு நிகழ்வு நடந்தது, ஞாபகம் இருக்காது? ஒருத்தன் ஒரு கையில் நவீன துப்பாக்கி வைத்து கொண்டு இருக்கிறான், 100 mm. அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். குறி பார்த்து சுடுகிறான். வலது கையில் ஒரு தோட்டா, அவருடைய இறைப்பை அதில் ஒரு தோட்டா பதிந்து அந்த இரத்த தமணிகள் செல்கிற இடத்துல அடிச்சிருச்சு. ரத்தம் பீரிட்டு வருகிறது. அப்படியே சாய்கிறார் நம்முடைய திருத்தந்தை ஜான் பால், 2ஆவது ஜான் பால். அவருடையாக அவர் கத்துகிறார், என் தாயே, என் தாயே. அவர் உச்சரித்த கடைசி வாசம் அந்த இடத்துல என் தாயே, என் தாயே என்று அவர் சொல்லிட்டு அப்படியே மயக்கம் வருகிறார். பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், வயதானவர், 2 இறப்பையில் போட்டிருக்கு. ஆகவே 36 ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு குண்டு எடுத்துட்டாங்க. ஆகவே 36 மணி நேரங்கள் கழித்த பிற்பாடு தான் திருத்தந்தை நினைவுக்கு வருகிறார். அப்போ 36 மணி நேரம் அவர் வந்து அன்கான்சியஸ் இருக்கிறார். அப்போது அவருக்கு ஆப்ரேஷன் செய்த டாக்டர் சொல்கிறாங்க, திருத்தந்தை அவர்களே, இது பயங்கரமான மிராக்கள், பயங்கரமான ஒரு புதுமை. உங்களோடு அன்னையும் ஆண்டவரும் இருக்கிறார்கள். நீங்கள் உயிர் பிழைத்ததே அவருடைய மிகப்பெரிய கிருபை, கருணை என்று சொல்கிறார். அது சில நாட்கள் உடல்நலம் நலமானிய பிற்பாடு அவரை சுட்ட அந்த இஸ்லாமிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய மரணம் குன்றிய ஜெயிலில் இருக்கிறான்.
திருத்தந்தை அவர் போய் சந்திக்க போகிறார், அவரை சந்திக்கணும் போகிறார். அவை அந்த ஜெயிலில் இருக்கிற அந்த அவரை சுட்ட அந்த இஸ்லாமிய சகோதரனை சந்திக்க செல்கிறார். அவன் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவன். அப்போது தந்தை எடுத்து திருத்தந்தை அவரிடம் பேச போகிறார். அவன் சொல்கிறான், நீங்கள் உயிர் பிழைச்சிட்டிங்களா? நீங்கள் உயிர் பிழைச்சிட்டிங்களா? நான் வைத்து கொண்டிருந்த அந்த துப்பாக்கி ஒரு என்ன துப்பாக்கி? மிஷின் கன் சொல்லுவான், நவீன ரக துப்பாக்கி. நான் குறி பார்த்து சுடுவதில் என்னை அடிச்சிக்க முடியாது. மூன்றாவது, நான் உங்க ரொம்ப அருகாமையில் இருந்தேன். இப்போ நீங்கள் தூரமாக இருந்து சுட்டா கூட தப்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் என்ன இங்கிருந்து சுட்டீங்கன்னா இப்போ சுட்டா பொட்டுன்னு போயிடுவேன். எனக்கு கிட்டன்னு சொல்லுவேன், டப்புன்னு போயிடும். ஆக அப்படிப்பட்ட என்னுடைய குண்டு எப்படி மிஸ் ஆனது என்று எனக்கு தெரியவில்லை என்று அவன் பேசினான். அப்போது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் புனிதர் சொன்னாராம், நீ சொன்னது உண்மைதான். நீ வைத்து கொண்டிருந்தது நம்புறது நவீன ரக இயந்திர துப்பாக்கி. நான் பார்த்தேன், நீ மிக அருகாமையில் இருந்தாய். நீ சொன்ன மாதிரி குறி தப்பி சுடுவது நீ வல்லவனாய் இருக்கிறான். ஆனால் அந்த குறியை கூட மாற்றக்கூடிய வல்லமை படைத்த என் தாய் என்னோடு இருந்தால், ஒரு தலைமொழி கொடுத்து நான் நினைக்கிறேன், அவள் அந்த சுட்ட அந்த குண்டையே மாற்றி வேற எங்கோ சென்று அனுப்பிவிட்டாள் என்று சொன்னாராம். இயேசுவின் பிரியமானவருடைய அன்னை மரியாளுடைய பிறப்பு விழா, இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டே இருந்தால் விடிய காலத்துக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் எங்கே உலகம் முழுவதுமே அன்னை மரியாள் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நான் உங்களிடம் இந்த இரவில் ஒரு ஷார்ட்டாக ஒரு குறுகிய ஒரு ஷேர் பண்ண என்ன வைக்கலாம் அப்படி பார்த்தும்போது பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், இன்னைக்கு அன்னை மரியாள் அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயம் வரும். அவங்க அம்மாவுடைய தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், நிறைய அற்புதமான குணநலங்கள்லாம் அன்னையிடம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு 3 விஷயத்தை மட்டும் ஷார்ட்டாக சொல்லி இந்த மறையை ஒரு முடிக்கிறேன். அன்னை மரியாள் யோசிப்பாங்களேன், இறைவனின் தாயாக நான் சொன்ன பிறப்பதற்கு முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவள். ஆனால் அந்த எடுத்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும், வாசித்தது சூசேப்பர் விளக்கிவிட முயற்சித்தார், அதெல்லாம் நமக்கு நிறைய விஷயம் தெரியும். அவள் இயேசுவை தன் கருவிலே சுமந்த பிற்பாடு 7 விதமான வியாகுலங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார். தன் கண்ணுக்கு நேராக தன் மகன் படுகிற வேதனையை பார்த்தவர். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு விஷயம் இன்னைக்கு அன்னை மரியாள் தருகிற முதல் செய்தியாக நம்ம எடுத்துக்கலாமே. இன்னைக்கு அன்னை மரியாளுடைய பாடல் என்ன பாட்டு பண்ணாங்க? ஆண்டவரை லூக்கா நற்செய்தி 1:47 என்ன சொல்றது? ஆண்டவரை என உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, பேருவகை கொள்கிறது. அப்ப இன்னைக்கு அன்னை மரியாள் தருகிற முதல் செய்தி மகிழ்ச்சி. இன்னைக்கு நாங்களும் யோசிப்பாங்க, இன்னைக்கு நிறைய பற்றி பேசுகிறாங்களே, மகிழ்ச்சி எங்கே இருக்கும்? தேடுறான், போய் சரக்கு அடிக்கலாமா, போய் ஊரை சுற்றலாமா, ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடலாமா, இன்னைக்கு மகிழ்ச்சி. ஆனால் அன்னை மரியாள் தருகிற மகிழ்ச்சி ஆண்டவனை தன் உள்ளத்திலே அந்த இதை நம்முடைய கருவிலே சுமந்தோடைய பிழையும் பார்த்தீங்கன்னா அவள் உள்ளம் பேருவகை கொள்கிறது என்று அவளே பாடுகிறாள். நீதிமொழி 17:22 வாசினா, மகிழ்வார்ந்த உள்ளம் நலமளிக்கும் மருந்து. இன்னைக்கு நானுடைய வாழ்வை யோசிப்பேன், அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடும். துன்பங்கள், பயங்கரமான பிரச்சனைகள், எவ்வளவு மன சோர்வுகளுக்கெல்லாம் அன்னை மரியாள் ஆளாகி இருப்பார். இந்த இதோமது சொற்படி ஆகட்டும், இந்த வார்த்தைப்படி ஆகட்டும் என்று சொன்ன உடனே ஏற்பட்ட எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள், அவள் சோர்ந்து போகவே இல்லை, மாறாக அவள் மகிழ்ந்திருக்கிறாள். பிலிப்பியர் 4:4 அழகாய் சொல்வது, ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள். அப்ப இந்த ஆண்டவரோடு இணைந்திருந்ததால் தன் வாழ்வில் எவ்வளவோ கஷ்டங்களை, துன்பங்களை அனுபவித்த போது கூட அன்னை மரியாள் தோய்ந்து போகவில்லை, மாறாக மகிழ்ந்தான். இந்த முறை உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இந்த நடைபயணம் போனாங்க நம்ம பங்குல. நிறைய பேர் நான் இதை சொல்லியிருக்கேன், நிறைய ஆண்டுக்காண்டு இது அதிகரித்து கொண்டிருக்கு. ஒரு தந்தை என்னிடம் சொன்னார், அவர் திண்டுக்கல்ல இருந்து நடைபயணம் மேற்கொண்டார். ஒரு இஸ்லாமிய சகோதரர் நடந்தது சொல்ல, நான் பொய்யெல்லாம் சொல்ல, கதெல்லாம் சொல்ல, இஸ்லாமிய சகோதரர் 2 கால்களும் இல்லை, இந்த என்ன சொல்வீங்க, ஸ்டிக்கை வைத்து கொண்டு வேளாங்கண்ணி வரை நடந்து சென்றிருக்கிறார். அப்போ இந்த ஃபாதர் கேட்டானா,
ஏங்க எப்படிங்க நல்லா இருக்கிறவங்க நடக்க முடியல, நீங்க 2 காலமே இல்லைன்னா இந்த அன்னை எனக்கு செய்த நன்மையை நினைத்து பார்த்தால் எவ்வளோ, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் நடப்பேங்க. என் அன்னை எனக்கு அப்படியாக நடக்கக்கூடிய வலுவை தருவாள் என்று அந்த இஸ்லாமிய சகோதரர் சொன்னாராம். அப்போ இன்னைக்கு நான் கூட யோசிப்பாங்க, இன்னைக்கு அன்னை மரியாள் மகிழ்ச்சியுடைய தாய். அவங்ககிட்ட போங்க, உங்க கவலை போயிடும். அவங்ககிட்ட போங்க, உங்க நோய் போயிடும். அவங்ககிட்ட போங்க, அவங்க எல்லாத்தையும் நிறைவு செய்வாங்க. ஆனால் அந்த தாய் பல துன்பங்களை பல வேதனை அனுபவித்தவளானால் அவள் ஆண்டவனோடு இணைந்திருந்தால், மகிழ்ந்திருந்தால், இந்த மகிழ்ச்சியை இன்று நமக்கும் தருகிறார். 2ஆம் விஷயம் நான் பார்த்தேன், லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவரை அவள் என்ன பண்றாராம், உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். இனி நம்ம அன்னை மரியாளுடைய உள்ளம் நன்றி உள்ளமா இருக்கு. நீங்க நம்ம நிறைய நேரங்கள் இதை பத்தி நம்ம சிந்தித்து இருக்கிறோம். பல நேரங்களில் கடவுள் எனக்கு என்ன செஞ்சாருங்க, வேறு ஒரே குறை ஒரே பிரச்சனை, எனக்கு இது இல்லை, அவளுக்கு இப்போ நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் இவ்வளோ துன்பம் அப்படி என்று பல நேரங்கள் நம்ம அனைவருமே ஏதோ ஒரு சினத்தில் புலம்பி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் பார்த்தீங்கன்னா நன்றி உள்ளத்தோடு மீட்பராம் கடவுளை நினைந்து என் உள்ளம் பெருமைப்படுகிறது, அகம் மகிழ்கிறது என்று எப்படி அவள் உள்ளத்திலிருந்து பாடினா நன்றி உள்ளம் கொண்டவளாக இருக்கிறார். பிலிப்பியர் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, எதை பற்றியும் கவலை வேண்டாம், நன்றி உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எதை பற்றியும் கவலை வேண்டாம், நன்றி உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. 1 தெசலோனிக்கேயர் 5:16 என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க பாருங்க, அன்னை மரியா நமக்கு தருகிற அற்புதமான ஒரு பாடம். திருப்பாடல் 118:1 எடுத்தீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரண்டு. அப்ப நான் நினைச்சு பார்த்தேன், நீ அன்னை மரியா நமக்கு விடுக்கிற 2வது, அவள் வாழ்விலே அவள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளாக இருந்தாள். அதனால்தான் எல்லா சூழ்நிலையிலும் அவளை கடவுள் உடனிருந்து அவளை விண்ணகத்தின் தாயாக உயர்த்தினான். இன்னைக்கு நானும் நீங்களும் கூட இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். நிறைய நேரம் எனக்கு ரொம்ப கோபமாக வரும். இப்போ நீங்கள் வெளிநாட்டெலாம் போய் பாருங்களேன், நான் பல முறை யோசிப்பேன், எவ்வளோ சாதா கதவை திறந்து விட்டாலும் தேங்க்யூ ஸோ மச், சும்மா இதெல்லாம் தேங்க்யூ ஸோ மச். அவன் இங்கேருந்து பேச உண்மையாக ஃபீல் பண்ணுறான். நமக்காக ஒருத்தர் வந்து கதவை ஒரு பொருள் எடுத்து கொடுங்க, நீங்கள் ஒரு கிளாஸ் இங்கே நீங்கள் என்ன பண்ணாலும் என்னத்தான் பண்ணிட்டேன், என்னத்தை செஞ்சிட்டேன் என்று நம்முடைய உள்ளங்கள் நன்றியற்றவர்களாக இருந்துருமோ அப்படி ஒரு விஷயம் எனக்கு மனதில் வரும். அவன் இன்னைக்கு அன்னை மரியாதை பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிற வேளை இந்த அன்னை விடுக்கிற 2வது செய்தி, நாம் அனைவரும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். 3வது, அன்னை மரியாள் நம்பினாள். எனக்கு ரொம்ப அழகான ஒரு வசனம், லூக்கா நற்செய்தி 1:45 எடுத்து வாசினா, ஆண்டவர் சொன்னவற்றை நம்பிய நீ பேறு பெற்றவள். யார் சொன்னா? எலிசபெத் அம்மா சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இன்னைக்கு அன்னை மரியாதை நம்பிதாங்க போறாங்க. ஏன் இந்த காவி உடைகள், ஏன் இந்த அன்னைக்கு விழா கோலங்கள்? இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் ஒரே கெபி, எங்க பார்த்தாலும் திருவிழா, எங்க பார்த்தாலும் அன்னதானங்கள், எங்க பார்த்தாலும் தேர் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அன்னைக்கு விழா எடுத்து கொண்டு இருப்பதனுடைய அடிப்படை நோக்கமே நான் சொல்வேன், அந்த அன்னையை நம்பினார்கள். அவள் நமக்காக பரிந்து பேசி அநேக நன்மைகளை அவள் பெற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறாள். திருப்பாடல் 56:2 எனக்காக யாவற்றையும் செய்யும் கடவுள், எனக்காக யாவற்றையும் செய்யும் கடவுள் என்று திருப்பாடல் சொல்லு. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நாம கூட அன்னையை போல மகிழ்ச்சி உள்ளவளாக, அன்னையை போல நன்றி உள்ளவளாக, அன்னையை போல நம்பிக்கை உள்ளவளாக வாழ இன்னைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த நல்ல நாளில் அன்னையுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவல் நாம நிறைய நேரங்களில் மகிழ்ச்சியை துரைத்து விட்டோம், நன்றியை மறந்து விட்டோம், நம்பிக்கை குன்றியவளாக வாழ்ந்திருக்கிறோம். இன்று உண்மைகளையும் என்னையும் நம்மையும் பார்த்து நம்முடைய ஆரோக்கிய என்னை சொல்வதெல்லாம், என்னை போல மகிழ்ச்சியாயிருங்கள், என்னை போல ஆண்டவருக்கு எப்போதும் நன்றி சொல்லுங்கள், எல்லா நேரத்திலும் கடவுளை நம்புங்கள், அவர் எல்லாவற்றையும் செய்வார். தொடர்ந்து அன்னையிடம் நம்மையும் நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து செபிப்போம், எழுந்திருப்போம். நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை அன்னை வழியாக ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். கருணையே உருவான இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வும் வழியுமான இறைவா, புனித கன்னிமரியா வாழ்ந்த காலங்களில் தனக்கு வந்த அனைத்து துன்பங்களையும் ஆண்டவரின் சித்தம் என்று ஏற்றுக்கொண்டது போல
நாங்களும் அன்றாட வாழ்வில் வரும் சிறு சிறு துன்பங்களை ஏற்று தூய வாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் பரம்பொருளே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலமின்றி மக்களை தன் ஆளுகைக்கு உட்படுத்தி அவர்களின் தேவைகளை அறிந்து செயல்பட வேண்டிய பரந்த உள்ளத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை தேர்ந்தெடுத்த இறைவா, கன்னிமரி இறை வல்லமை பெற்றார். அதனால் நிலை வாழ்வு தரும் இறை கனியாம் இயேசுவை பெற்றார். அதுபோல உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமை, சமாதானம், நோயற்ற வாழ்வு பெற வேண்டியும் உலகம் ஒரே ஆட்சியாம் இறையாட்சி என்னும் குடையின் கீழ் ஒருமித்து வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் வள்ளலே எம் இறைவா, எம் பங்கை சிறப்பாக வழிநடத்தி வரும் எம் பங்கு தந்தை அருட்பணி ஆண்ட்ரூ டொமினிக் மற்றும் உதவி பங்கு தந்தை அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் அனைத்திலும் வெற்றி பெறவும், மேலும் இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பிக்கும் எம் பங்கு மரியாயின் சேனையினரை நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் அன்னை மரியாவின் உயரிய பண்பை என தாழ்ச்சியை எங்களிலும் எங்கள் குடும்பங்களிலும் அருகில் இருப்போரிடமும் கொண்டு விளங்கிட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். சிறப்பாக ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவை, பிறந்த நாள் விழாவை கொண்ட அநேகர் பலவிதமான உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பலவிதமான வலிகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகளால் பீடிக்கப்பட்டு இருக்கிற அனைவருக்காக ஜெபிப்போம். இந்த தாய் ஆரோக்கியம் தருகின்ற விழா, சுகம் தருகின்ற விழா, நலம் தருகின்ற தாயாக இருந்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையில் வாழ அருள் வேண்டுமோம். அன்பு தந்தை இறைவா, அருமையான நல்ல நாளுக்காய் நடு செலுத்துகிறோம். உமது தாயை அனைவருக்கும் தாயாக கொடுத்து அந்த தாயினுடைய இந்த பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடு நாங்கள் ஏறெடுத்த எங்கள் எல்லா விதமான மன்றாட்டுக்களை கனிவாய் கண்ணோக்கி தயவாய் செவிமடுத்து நிறைவாய் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயே இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயே இறைவா. பலியன இதை நான் தருகின்றேன், பலியன இதை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயே இறைவா. உழைப்பின் கண்ணீர் உனக்காக, உன்னத கொடைகளின் பலனாக. உழைப்பின் கண்ணீர் உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயே இறைவா. அன்புக்குரிய நம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி படியலாமல்ல தந்தையாக இறைவருக்கு ஏற்று தாங்களுடைய செவியுங்கள். ஆண்டவர் தந்தை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, புனித கன்னிமரியாளுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளை மக்கள் அளித்துமை வேண்டுகிறோம். அந்த கண்ணியிடமிருந்து மனிதராக பிறக்க திருவிழம் கொண்டு உம் திருமகன் எங்களுக்கு என்றும் உதவுவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, ஏனாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளுடைய பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவில் இட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரு திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்தும் திருமுன்னடு நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றும் உள்ளாற்றல்களும் சேராமென்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: இவையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகியோடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உடம் கணித்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அதை பெற்று தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவருக்கு உரியதா: அனைவரும் எதிர்ந்து பெற்று உண்ணுங்கள், என்னிடம் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருதை அருந்திய பின்பு கிணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் எதிர்ந்து பெற்று பருகுங்களில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய ரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அறிக்கையிடுகின்றோம்.
நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டு கண்டி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலுமாக நம்பிக்கையோடு இங்கு கூடியிருக்கின்ற உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நோக்கி மன்றாடுகின்றோம். மேலுமாக இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூர்ந்து நன்றி கூறுகின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதித்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஈற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றி எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தந்தையாகிய கடவுள் இந்த உலகிலே மகனாக இயேசுவை இந்த உலகில் கொண்டு வருகிற போது தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய ஒரு பாத்திரம், புனித பாத்திரம், ஜென்ம பாவம் இல்லாமல் உதித்த ஒரு பாத்திரம். அகுஸ்தனா சொல்றார், மிக அழகாய் சொல்கிறார், அன்னை மரியாவுடைய பிறப்பின் வழியாக, ஆமாம் ஏமால் வழியாக வந்த பாவத்தை, மாசை ஆண்டவர் முழுமையாக விடுவித்தார். ஒரு நம்ம அனைவரும் புனித தூய்மையான ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல அன்னை மரியாள் பிறப்பு காரணமாய் அமைந்தது சொல்றோம். கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். ஆண்டவரோடு இணைந்திருந்து மகிழுங்கள். அன்னை மரியாள் இயேசுவை தன் உள்ளத்திலே இருத்தினார், தன் கருவிலே சுமந்தார். அந்த வார்த்தையாக கடவுள் தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு நன்மையை செய்தார். ஆகவேதான் அந்த அன்னையோடும் ஆண்டவரோடும் இணைந்து நிலையில் ஜெபிக்க தர்மையான நேரத்தில் நாம் இணைந்து கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு எழும் என்றால் விரகத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிரளமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிற அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதர்களுக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரை நம்முடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கி பார்த்து இங்க இருக்க எங்கள் யாவருக்கும், குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்தில் அமைதியும், நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்திட திருவிடம் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை மகிழ்வோடு, மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படை தூய ஆவியின் ஒத்துழைப்பார் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வடைத்தவரை இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தாலும் எல்லா விதமான குற்றங்களிருந்தும் தீமை அனைத்தினை விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளை கருத்துணைக்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. தாயின் மடிதான் உலகம், அவள் தாளினை பணிந்திடுவோம் என்று கவிஞன் பாடிவிட்டு சென்றான். இந்த ஆண்டவர் தன் தாயை எந்த அளவுக்கு நேசித்தார் என்றால், தன் கடைசி துளி ரத்தம் சிந்துகிற வரை, ஏன் இந்த உலகம் முடியும் வரை இந்த அன்னை நம் அனைவருக்கும் அன்னையாம் தானை வார்த்து கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. நம் அனைவரும் விளங்கால் படியிடுவோம். ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவை, பிறந்தநாள் விழாவை கொண்டாடும். நேற்றைய தினம் நம்ம 12:05 ஆயிற்று. முதல் சனிக்கிழமை. இப்போது அன்னையுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவல ஆரோக்கியனுடைய சிறப்பு நவநாள் ஜெபத்தை ஜெபிப்போம். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜென்ம பாவமில்லா உற்பவித்த புனித மரியே, உலகம் படைக்கும் முன் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே, மனுகுலத்தின் அருள்மொழி பெருவிக்கும் வேகமான புனித ஆரோக்கிய மாதாவே, எல்லா நன்மை நலத்துக்கும் பாத்திரமான ஆரோக்கிய மாதாவே, கடவுளின் கொடைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே,
என்றும் கண்ணியாக விளங்கும் பொழுது ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயிற்றோரின் துன்பத்தை அகற்றி நலம் பெறும் பொழுது ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்பமாக. விண்ணக தந்தையும் ஆரோக்கிய தாயை என்றென்றும் ஓடு வாழும் தாயாக உயர்த்தினரே, மரியன் எங்களுக்காக பரிந்து பேசி பெற்றுத்தரும் விவரங்களால் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் விண்ணக வாழ்வு அருளையும் பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆரோக்கிய இறைவனோடு ஒன்று திருக்கணி சக்தி மிக்கவராக இருக்கிறீர். இந்த அருள்கொடையில் எல்லாம் எங்களுக்கு பெற்றுத்தாரும் அம்மா. சோதனை பலத்தையும் இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும் தயார் நிலையையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உண்மையான அன்பையும் இறுதியில் நல்ல மரணத்தையும் பெற்று தாரும். என்றென்றும் உம்மோடும் உம் திருமகனோடும் வாழ்ந்திட அருள் பெற்று தாரும் அம்மா. ஆரோக்கிய அன்னையிடம் நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம் நம் ஆன்ம சரீர நன்மைகளுக்காக ஜெபிப்பமாக. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரப்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களில் இருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாழும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அடையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். அன்னையின் அரவணைப்பிற்காக மன்றாடுவோம். நம் அன்னையை புகழ்ந்து அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. கிருபை தேவத்துக்கு மாதாவாக இருக்க எங்கள் எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசியாய் இருக்கிற நாங்கள் ஏழை மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கடவாயிலிருந்து உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருக்கிறோம். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய பிரத்யட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும். கிருபாமரியே, தயாமரியே, பேரில் இரக்கமுள்ள கன்னிமரியாய், இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். இணைந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்களை இருந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒரு பொழுதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணியருடைய ராகினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏற்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்செறிந்து அழும் பாவியாகிய நாங்கள் உமது சமூகத்திலே நிற்கிறோம். அவர்களுக்கு வார்த்தையே தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். கண்களை மூடுவோம். நான் சொன்ன மாதிரி எனக்கு அன்னையுடைய பிறந்தநாள் விழா. நாம் அன்னைக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறோம் என்பது தான் முக்கியம் இல்லை. அன்னை எமக்கு எத்தனையோ கிஃப்ட் கொடுத்துருக்கிறா. அது 2024ஆம் ஆண்டு இந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் விழா. வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தின் உணர்வுகள், உள்ளத்தில் இருக்க அவசியமான தேவைகள் நிச்சயமாக சத்தியமாக நான் சொல்வேன், மாதாட்ட கேட்குற அத்துணையும் அவள் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பான். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும், காத்திருந்தா போதும், கண்டிப்பாக கிடைக்கும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எமது அன்னை மரியாளை எங்கள் எல்லா நேரத்திலும் எங்களுக்கு உதவி செய்யும் அன்னையாக கொடுத்திருக்கிறேன். அவர் உதவியை நாடும் நாங்கள் மீட்பின் பலனை பெற்று எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்யும் அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆரோக்கியனுடைய சிறப்பாசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டும், உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு பாதுகாவலாக இருக்க, உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையில் ஏந்தி காத்திருக்கும் பொழுது ஆரோக்கிய அன்னையின் வல்லமை மிக்க மன்றாட்டால் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களாகிய நீங்கள் அனைவரும் அனைத்து தீமையிலிருந்தும் வியாதி வருத்தங்களிலிருந்தும் காப்பாற்றப்படுவீர்களாக. மனம் சோர்ந்து போகும் போதெல்லாம் பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்கச் செய்து போல இவனை மனங்களை எல்லாம் பொங்கச் செய்யும். தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவன் நடக்க வைத்தது போல இவள் வாழ்வில் எழுந்து நடக்க வையும். துன்பக்கடலை தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவள் வாழ்விலும் வளரச் செய்வீராக. வரபெற்று தரும் பொழுது ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்கள் உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் என்றும் தங்குவதாக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருபலி நிறைவு பெற்றது. அனைவரும் அமருவோம். முதல்ல கார்டெலாம் வாங்கிடுங்க. ஆல்டர் பாய்ஸ் கார்டு வாங்கிடுங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி இன்று நம்ம ஞாயிற்றுக்கிழமை துவங்கிட்டோம். எனவே முதல்ல நான் அறிவிப்பை வாசித்து முடிச்சிடறேன். நீங்கள் இந்த 8 திருப்பலி வந்தவங்க இன்று காலை நடைபெறுகிற ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது நான் சொல்ல. அஃப்கோர்ஸ் இதுவே ஒரு சனிக்கிழமை இரவு வைத்த திருப்பலி ஞாயிறு தொடங்கிடுச்சு. எனவே இது ஞாயிறு திருப்பலியாக தான் நம்ம கணக்கில் கொள்கிறோம். எனவே மீண்டுமாக முதல்ல அன்னையுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஃபீஸ்ட் டே. மதம் மீறி பரத்த ஒரு கரவொலி கொடுத்து அன்னைக்கு நன்றி செலுத்துவோம். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தையாக சொல்வேன். நான் செபிக்கிற ஒரு ஜெபம் பவர்ஃபுல்லாக நான் அதிகமாக சொல்லி கொடுத்துருக்கேன். மாதா என்னோடு இருக்க நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு நான் இன்னொரு ஜெபத்தை கத்தர போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த ஜெபத்தை நம்ம ஜெபித்தோம். இப்போ தான் 2 ஜெபம். மிகவும் இருக்கும்ல தாயே கிருபையா, இந்த ஜெபத்தை நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்க. நான் டெய்லி ஜெபிக்கிறேன். நான் என்ன செய்யணும் அதான் சொல்ல முடியும். உங்கள் வாழ்வியில் நான் சொல்வேன், நீங்கள் எந்த வேணா நினச்சிங்க, இந்த 2 ஜெபத்துக்கு இருக்க பவரே வேற. தினந்தோறும் ஜெபியுங்கள். மாதா என்னோடு இருக்க நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். மிக முறுக்கும் தாயே கிருபையாவது மாதாவை ஜெபத்தை சொல்லி மாதாட்ட உம்மிடம் மறுவருடை நீர் ஒருபோதும் தள்ளி விடுவதில்லை, எங்களுக்காக எப்போதும் பரிந்து பேசுகிற தாயெல்லாம் அந்த ஜெபத்தில் வரும். பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஜெபம். எனவே நீங்கள் பல ஜெபங்களை ஜெபிக்கலாம். இருந்தாலும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இன்றிலிருந்து அன்னையுடைய பிறந்த நாள் வந்து தினந்தோறும் மிக இருக்கும் தாயே கிருபையாவது மாதா ஜெபத்தை ஜெபிக்காமல் நீங்கள் தூங்கக்கூடாது. காலையில் இருந்து தூங்கி எழுந்த உடனே அல்லது இரவு படுக்கிற போது இந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் குடும்பத்திலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் நீங்கள் நிறைய அற்புதங்களை காண்பீர்கள். இப்படியாக ஒரு இரவு திருப்பலியை நாம் நடத்தவின் அன்னைக்கு இப்படி ஒரு பிறந்தநாள் விழாவை கொண்டாடலாம் சொன்னபோது நம்முடைய மரியாயின் சேனையர் எப்போதும் நமக்கு உடன் இருப்பவர்கள் இந்த நாளினுடைய வழிபாடை மிக அர்த்தமுள்ள விதத்தில் வழிநடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அன்னையை மிக அழகாக அலங்கரித்து கொடுத்த நம்முடைய மரியாயின் சேனையர் சகோதரருக்கு ஒரு பலத்த ஒரு கரவடை கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்னையை மிக அழகாக அலங்கரித்த நம்ம தேரை அலங்கரித்த நம்முடைய இளம் பெண்களுக்கும் ஒரு பலத்த ஒரு கரவடை கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நம்முடைய பாடகர் குழுவினர் இந்த இரவு திருப்பலி ஒருத்தர் கொடுத்தவங்கள ஒருத்தருடைய தலை ஆடினார். பாடும்போதே பார்த்தேன், ஆடினார். ஆனால் நாங்கள் யாரையும் ஆட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிக அழகாக அற்புதமாக பாடல்களை பாடிய நம்முடைய பாடகர் குழுவினருக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய நிகழ்ச்சி எல்லாம் உலகம் முழுவதும் பரப்பி கொண்டு நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரே மதுரை வாயில தான் ஒரு ஃபாஸ்ட் சொல்கிறார்,
நீ தான் பண்ணுற நினைக்கிறேன், நானும் அடுத்த வருஷம் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்படியாக ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இது, கிரியேட்டிவிட்டிக்காக இல்லை. மாதாவுக்கு நம்ம நன்றி செலுத்த கடமைப்படும். மாதாவை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆகவே இந்த இரவு திருப்பலியை நம்முடைய யூடியூபர் சன் ஆண்டனி மதுரவாயில் ஜோசப், நம்முடைய ஆல்டர் பாய்ஸ் என்று நிறைய பேர், நிறைய நல்ல உள்ளங்கள் இந்த நாள் சிறப்பாக அமைய உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் பலத்த ஒரு கரவழி கொடுப்போம். உங்களுக்கு கேக்கும் அந்த பன் பட்டர் ஜாமும் கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க. வெளியில் 2 இடங்களில் டீ ரெடி பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். 2 இடம் தானே, 2 இடம் டீ இருக்குது. ஆகவே டீயை குடிச்சு அப்படியே போட்டு போயிடாதீங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் பூசை, இன்றைக்கி காலையில் பூசை இருக்குது. அது 2 பாக்ஸ் வச்சுருப்பாங்க. டீயெல்லாம் சூடாக குடிச்சிட்டு அந்த கிளாஸ்லாம் அந்த கவரில் போடுமாறு அப்படி கேக் வைக்கலாம். யாருக்கெல்லாம் பர்த்டே இருந்தால் வாங்க, எல்லோரும் பர்த்டே வாங்க. நேற்று பர்த்டே கொண்டு வரலாம் வாங்க. மரியா பெயர் தாங்கியிருக்கிற எல்லோரும் வரலாம். மொத்த குடும்பத்தில் நினைக்கிறேன். மரியா பெயர் தாங்கியிருப்பவர்கள், மாதா பெயர் தாங்கியிருக்க யாரா இருக்கீங்களா? பர்த்டே வாங்க, ஓடியா சீக்கிரம் வாங்க. யார் பர்த்டே? இந்த பக்கம் வாங்க. பிரீத்தாமா வாங்க. வேறு யார்? வேறு யார் பர்த்டே? வேறு யார் பர்த்டே? வாங்க வாங்க, உங்கள் அம்மா இந்த நீங்கள் வாங்க மேடம். வேறு யாருக்கு பர்த்டே? யாருக்கா பர்த்டே இருக்கா? ஓகே, ஒரு பாட்டு பாடி இப்போ நம்ம மாதாவுக்கு நம்முடைய பிறந்தநாள் பர்த்ஸ் கொடுத்துலாம். குட். வேறு யாராவது இந்த நாளை சிறப்பிக்கிற மரியாயின் சேனை வாங்க. மரியாயின் சேனை வாங்க. நாங்களே வெட்டிக்கிட்டு இருந்தால் அசிங்கமாக இருக்கும். ஆனால் இந்த பங்கில் தாங்க கெஞ்சினோங்க. கேக்கு வெட்டுறது கூட கெஞ்ச வேண்டிய ஒரே பங்கு மதுரவாய். வாங்க, சும்மா வைக்கப்படாமல். சிஸ்டர் வரீங்களா? அவங்க வீட்டுக்கு போன மணி ஆயிடுச்சு நினைக்கிறேன். இன்று மலர்ந்த நாள் வந்திலே, இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்று மலர்ந்த நாள் வந்திலே, எங்கள் அன்பு தாய் மரியே, உம் அருளினை பொழிவாயே. இந்த கேக் ரொம்ப அழகாக நமக்கு டேனிகா செபாஸ்டியன் குடும்பத்தில் தனமுறை கொடுத்துருக்காங்க. அவளுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்து பலத்த கரவழி கொடுத்து அன்னையுடைய வாங்க டேனி செபாஸ்டியன் வாங்க. இப்போ பாட்டு பாடுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே, இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே, எங்கள் அன்பு தாய் மரியே, உம் அருளினை பொழிவாயே. இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே, இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதமா. பூக்கும் நந்தவனம் போலே பெண் மனம் தினம், அருளால் அருளால் அம்மா உன் அருளால். கைதாளம் போடுவோம், மகிழ்ந்து போடுவோம், எக்காலம் போதுவோம், புகழ்ந்து பாடுவோம், ஜெபமாலை சூடி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதமா. பூக்கும் நந்தவனம் போலே பெண் மனம் தினம், அருளால் அருளால் அம்மா உன் அருளால். இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே.
தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.